இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் தியானிச்ச அந்த வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு விசுவாசத்தையே மறுபடியும் போதிக்கிறேன். விசுவாசம் என்பது என்ன? இது என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்ச எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு சாட்சியாக நான் பகிர்ந்து கொண்டு வந்தேன். விசுவாசம் காண முடியாத, காணக்கூடாத ஒன்றை தர்க்க ரீதியாக நிரூபிக்க முடியாத, தர்க்க ரீதியாக கூட காண முடியாத ஒன்றை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு பயணிக்கிற அந்த பாதைக்கு பேர் தான் விசுவாசம். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். காணக்கூடாத ஒன்றை தர்க்க ரீதியாக காணக்கூடாத, தர்க்க ரீதியாக நிரூபிக்க முடியாத ஒன்றை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு டிராவல் பண்ணுகிறோமே, பயணிக்கிறோமே, அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு வசனம் சொல்லணும் அப்படின்னா எபிரியர் புஸ்தகம் 11:1 போட்டிருக்குது. விசுவாசம் என்பது என்ன அப்படி என்பதுங்கிற வார்த்தையை பாருங்க. விசுவாசம் பைபிள்ல எபிரியர் புஸ்தகம் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்புகிறேன் உறுதியாக. எப்படி நம்புற நீ? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவருக்கு தெரியும் எல்லாம். நான் பார்த்ததே இல்லை, ஆனா நிச்சயமா நடக்கும்னு நம்புறேன். எப்படி? அதுதான் விசுவாசம். தர்க்கம் பண்ணாலும் ஆன்சர் வராது, நம்புவதற்கு எந்த தடயமும் இருக்காது. காணக்கூடாத ஒன்றை 2 கண்ணையும் மூடிக்கிட்டு ஒருத்தன் டிராவல் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது அது என்ன அப்படின்னா, அது சந்தர்ப்பவாதமானதல்ல. மனிதர்கள் சந்தர்ப்பவாதிகள். சூழ்நிலைக்கு தக்கவாறு பேச்சை மாற்றுவார்கள், சூழ்நிலைக்கு தக்கவாறு நடைமுறைகளை மாற்றுவார்கள். அப்படி தானே உலகத்தில் பார்க்குறோம். நம்ம போய் யார்ட்டையாச்சும் நீங்கள் கடன் கட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாற்றி சொல்லுவாங்க. அடாடா நேற்று கேட்டிருக்கக்கூடாது, அடா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கக்கூடாது, இப்போ தான் கொடுத்தம்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ, இதுதான் சந்தர்ப்பவாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் சந்தர்ப்பவாத உலகம். ஆனால் இந்த சந்தர்ப்பவாத உலகத்தில் நம்ம ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அவர் யார்? அவர் யார்? அவர் இந்த பூமியில் விசுவாசம் என்பது நேர்மாறான நடைமுறையின் செயல். சொல்லுங்க பார்க்கும். நேர்மாறான. அப்போ உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, உலகம் சந்தர்ப்பவாதத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அந்த நேர்மாறான அந்த விதத்தில் சரியாய் போய்கொண்டே இருப்பார்கள். எபிரியர் புஸ்தகம் 1:2 படித்து பார்த்தா, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 2ஆம் வசனத்தில் நம்முடைய முற்பிதாக்கள்லாம் எப்படி ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா, இந்த விசுவாசத்தில் தான் ஜெயிச்சு வந்தாங்க. இந்த விசுவாசத்தை யார்ட்டையும் விற்கவும் முடியாது, விசுவாசத்தை வேறு எங்கேயும் வாங்கவும் முடியாது. எல்லாத்தையும் எல்லாம் வாங்கிடலாம். விசுவாசங்கிற அந்த ஒரு அந்த கனியை, அந்த பவரை யார்கிட்டேருந்து வாங்கவும் முடியாது, யாருக்கிட்டையும் விற்கவும் முடியாது. அது எங்கேருந்து வருகிறது? கடவுளை உண்மையாய் நம்புகிற பிள்ளைகளுக்கு, கடவுளை பக்தியாய் பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அது ஒரு அனாதி ஒரு சிந்தை. அது ஆமேன்னு சொல்லுங்களேன். மைண்டில் வர்றது நம்பிக்கை, உள்ளத்திலேருந்து வருவது விசுவாசம். மைண்டில் வரும், அது இவரை நம்புகிறேன், இவங்க செய்வாங்க, இதெல்லாம் மைண்டில் வர்றது. மைண்டுக்கு எப்பயுமே கண்ட்ரோல் கிடையாது. மைண்டு எப்போ வேணாலும் மாறும். மனமும் அப்படி தான், எப்போ வேணாலும் மாறும். மனம் என்பது என்ன தெரியுமா? நம்மளை ஒரு லெவலில் உட்கார வைக்காது. திடீர்னு நம்ம சோர்வாக இருப்போம், திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம், திடீர்னு பார்த்தா குழம்பிடுவோம், திடீர்னு பார்த்தா புலம்பிடுவோம், திடீர்னு பார்த்தா ஹல்லேலூயா அப்படின்னு ஹாப்பியாக இருப்போம், திடீர்னு பார்த்தா நம்ம முகம் ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா நம்ம முகம் பலன்னு இருக்கும், என்ன போல் உண்டாங்கிற மாதிரி. திடீர்னு பார்த்தா பேச்சும் வார்த்தையும் பார்த்தா பயங்கரமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா நம்ம நட ரொம்ப பொறுமையாக இருக்கும், திடீர்னு பார்த்தா கையை வீசி வேகமாக நடப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? மனசு தான் காரணம். ஆமேன்னு சொல்லுங்களேன். மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது, மனம் நாம் சொல்வதெல்லாம் கேட்காது. அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒருவர் உள்ளே வருவார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர்.
உங்களுக்கு புரிகிறதா? உலக மனுஷனுக்கு நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எங்கே போய் எங்கே வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை உள்ளே வந்துடுவோம். நம்மளை டேன் பண்ணி உள்ளே கொண்டு வர்றது யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர். எங்கே போய் எங்கே வந்தாலும் அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துடுறோம். எழும்பு அமரு என்று அமர பண்ணுவது யார்? ஆவியானவர். இந்த அடங்காத மனசை, கீழ்ப்படியாத மனசை, முரட்டாட்டம் உள்ள மனசை இனிமே நீ தொலைஞ்ச அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாலும் மீண்டும் எழும்பி நிற்பதற்கு நமக்கு இந்த பவரை கொடுக்கிறவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அதை ஜீசஸ் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எங்கே இருக்கிறார் அந்த ஆவியானவர்? எந்த கடையில் வாங்கலாம்? எங்கேயும் வாங்க முடியாது. இந்த விசுவாசம், இந்த அன்பு, இந்த பரிசுத்த ஆவியானவர், இவைகளெல்லாம் தேவனை நம்புகிற, தேவன் மீது பக்தியையும் நம்பிக்கையும், கடவுள்தான், இயேசுதான் கடவுள் என்று உறுதியாக இருக்கிற ஜனங்களுக்குள்ளே பீரிட்டு வருகின்ற ஒரு நம்பிக்கை தான் விசுவாசம். ஆமென் என்று சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் கடவுளை நம்புகிறான் அப்படின்னா, இயேசுவை கடவுளாக நம்புகிறாங்க அப்படின்னா, அவங்க எதை நம்பணும்? எபிரேயர் 11:6 போட்டிருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். நான் ரொம்ப கடவுளை நேசிக்கிறேன், நான் ஏசப்பா பிள்ளைங்க, நான் டாலர்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், எல்எம்சி ஸ்கூலில் படித்தேன், வேளாங்கண்ணிக்கெல்லாம் போகிறேன், ஏசு தான், காலில் எழுந்துச்சேன் ஏசு தான், ஏசு தான், ஏசு தான். ஆனால் ஜீசஸ் அதை சொல்லலை, விசுவாசம் இல்லாமல். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ விசுவாசம் இல்லாமல் நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், நான் ஒருத்த மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு அவங்க மேலே விசுவாசமே இல்லை. அது எப்படி சாத்தியக்கூறாகும்? மேட்ச் ஆகுதா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன கடவுளாக நம்புறியா? நம்புகிற சாமி. கையில் பாருங்கள், பச்சைலாம் குத்திருக்கிறேன், கழுத்தில் சிலுவை போட்டிருக்கிறேன், இந்த புல்லெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி தான் பிறந்தது, நான் வீட்டில் பெரிய பைபிள்லாம் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் கணக்கில் இல்லை. ஜீசஸ் சொல்கிற வார்த்தையை கவனிங்க, விசுவாசம் என்று ஒன்று இல்லாவிட்டால் நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன் என்பது கூடாத காரியம். பைபிள் சேர்ந்து படிங்க எல்லாரும். விசுவாசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுதான் உன் அடையாளமே, உன் அச்சாரமே, உன் மையமே. கிறிஸ்துவத்தினுடைய மையம் எது தெரியுமா? விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் யாரும் இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் இயேசுக்காக உயிரை கொடுக்குறீங்க, கெடா கொடுக்குறீங்க, அரிசி கொடுக்குறீங்க, பருப்பு கொடுக்குறீங்க, பாஸ்டருக்கு கோட்டு வாங்கி கொடுக்குறீங்க, ஷர்ட்டு வாங்கி கொடுக்குறீங்க, சர்ச்சை கூட்டுறீங்க, தொடக்குறீங்க, ராத்திரியே வந்து தங்கிட்டீங்க. உங்களை எல்லாரையும் பார்த்து நான் கேட்குறேன், யாராச்சும் ஒரு நாள் இயேசுநாதரை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. எப்படி செயல்படுறீங்க அப்படின்னா, இயேசு சொல்கிறாரு, நீ என் மேல் நம்பிக்கையாக இருக்கிறாய், என்னை கடவுள் என்று சொல்லுகிறாய் என்றால் உனக்குள்ளே செயல்பட வேண்டிய ஒரு வரம், ஒரு தன்மை, ஒரு மையம், அதுதான் விசுவாசம். எத்தனை பேர் கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்க? அப்போ இந்த விசுவாசம் என்பது என்ன? இது போன வாரம் செய்தியை நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடிச்சிடுறேன். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு போன வாரம் படித்தோம் பாருங்க, அதை ஞாபகப்படுத்தி புது செய்திக்கு வந்துடுறேன். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 இதெல்லாம் போன வாரம் தியானிச்சுது. நான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தினா தான் அடுத்த செய்தி உங்களுக்கு புரியும். சேர்ந்து படிங்க. போன வாரம் படித்த செய்தி தான் இது. மறுபடியும், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்க வேண்டும் என்று அறிய வேண்டும். இங்கே பாருங்க, விசுவாசம் தான் எப்படி தெரியுமா? நம்புகிறேன் என்பதல்ல. இந்த விசுவாசம் உண்மையாக பொய்யான்னு பரீட்சைக்கு வரும். நல்லா டெய்லி பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறான் வரான், இவனுடைய தன்மை என்ன, தகுதி என்ன, இவனை எடை போட்டு பார்க்கறது தான் இந்த பரீட்சை. ஆமேன்னு சொல்லுங்களேன். பரீட்சைன்னு ஒன்று வரலன்னா நீ எந்த அளவுக்கு பாடத்தை படித்தாய் என்று உனக்கு தெரியாது. சில பேர் கவலையே பட மாட்டாங்க பரீட்சை பற்றியெல்லாம். அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ தான் நான் படிச்சிருக்கிறேன், இவ்வளோ தான் நான் புரிஞ்சிருக்கிறேன், அதுக்குரிய கொஸ்டின் பேப்பர் வரும், நான் எழுதிடுவேன், எவ்வளோ மார்க் வந்தாலும் பரவாயில்ல. சிலருக்கு பதட்டமாக இருக்கும், சிலருக்கு பயமாக இருக்கும். அதுக்குன்னே ஸ்பெஷல் ஜபம் அவங்களுக்கு தேவைப்படும். பரீட்சைக்காக ஜபம் பண்ணிக்கிங்கய்யா, பரீட்சைக்காக ஜபம் பண்ணிக்கிங்கய்யா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, பரீட்சை தான் ஒருவன் ஒரு ஆண்டு காலம் என்னத்தை படித்தான் என்பதற்கான
சோதனை களம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சோதனை களம், அது சோதனை ஓட்டம் அல்ல. டெய்லி ஸ்கூலுக்கு போகிறது சோதனை ஓட்டம், சோதனை களம் அது. அப்போ ஜீசஸ் எப்படி ஒருத்தருடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இதில் மக்கள் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. இந்த விசுவாசத்தில் பரீட்சை வருது பாருங்க, மூஞ்சி வீங்கிடும், அழுதுருவாங்க, தலையெல்லாம் பறக்கும், எண்ணெய் தடவ மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்? இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். ஜீசஸ் சொல்லுவார், உன்னை ரெகுலராக விடல, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் திரும்ப என்னுடைய உருக்கத்தினால் உன்னை அணைத்து கொண்டேன். ஆனால் அதுக்குள்ளே நீ இந்த பாடுபட்டுட்டியே. அதனால தான் சொல்கிறாரு, உன் நிலைமை எனக்கு தெரியும். ஒரே வாக்கு தத்துவம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ எப்படி நம்ம ஆண்டவர் நம்மளை புரிஞ்சிருக்காரு பாருங்க. நல்லா தான் ஆண்டவர் கை தட்டுங்களேன். இந்த ஜனங்க புழு பூச்சி மாதிரி, இந்த ஜனங்க புழு பூச்சி மாதிரி இந்த நான் என் படைப்பு. அந்த சின்ன பரீட்சை எல்லாம் சேர்ந்து படிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக. இப்போ கர்த்தர் கைவிடுறாரு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கூட்டை கலைப்பார். பைபிளில் நிறைய உதாரணம். கழுகு கூட்டை கலைக்கும். குஞ்சு என்னென்ன செய்ய? அம்மா தான் இந்த கூட்டை கட்டுனது, அம்மா தான் முட்டை போட்டு நம்மளை பொரிச்சுது, அம்மா தான் கொண்டு வந்து வாயில் இறைய ஊட்டுந்து. திடீர்னு அம்மாவே இந்த கூட்டை கலைக்குது. ஏன் அப்படின்னு கூட்டை கலைக்குது, ஏன் கலைக்குது அப்படின்னா, நீ இப்படியே உட்காந்துருந்தீன்னா நான் கொண்டு வந்து கொடுப்பேன், நீ வாயை திறந்து நல்லா சாப்பிட்டுட்டு நினைக்காத, நீயும் என்னை போல பறக்க வேண்டும், சிறகடிக்க வேண்டும், கழுகுகள் போல நீ உயர பழக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு வேலை நான் செய்ய போகிறேன். சேஃபாக உக்காந்துருக்க பற்றி அந்த 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 கூடு, அந்த கூட்டை அதை கலைக்க 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 கடைசி ஒரு குச்சி மேலே அந்த கழுகு குஞ்சு உக்காந்துருக்குமா. டக்குன்னு கழுகு அந்த குச்சை உருவிடுமா. உருனோடனே கழுகு எங்கே கட்டும்? கூடு மலை உச்சியில் கட்டும். அங்கேருந்து அந்த கழுகு குஞ்சு வேகமாக கீழே விழ போகுது. அம்மா அம்மான்னு கத்தும் அது. ஐயோ இவ்வளோ பழிகாரியாக இருக்கிறிய, கொடுமைக்காரியாக இருக்கேன்னு சொல்லி திரும்ப கர்த்தர் என்ன செய்வாராம்? அந்த பைபிளில் ஏசாயா புஸ்தகத்தில் போட்டிருக்குது, அது கீழே அந்த அடிபடுற நேரம் பார்த்து அப்படியே ரக்கையை விரித்து டக்குன்னு தூக்கிக்கிட்டு அது மறுபடியும் மேலே பறக்கும். அதுக்கு படபடத்து போய் நடுங்கி போய், அடாடா நீ என்னை கொன்னுட்டேன்னு நினச்சேன் அப்படின்னோடனே கழுகு மறுபடியும் தூக்கிக்கிட்டு எங்கே போகும்? மேலே போவோம். மேகத்து அளவுக்கு போயிட்டு, ஆஹா இனிமேல் அம்மா நம்மளை கைவிட மாட்டாங்க நினச்சிக்கிட்டு ஜாலியாக ரெக்கையில் உட்காந்துருக்கோம். டக்குன்னு ரெக்கையை மறைச்சி மூடிக்கும். மறுபடியும் அந்த கழுகு கீழே சாகிற அளவுக்கு கீழே குஞ்சு அடிபட போகுது. அடிபட்ட நசுங்கிடும் அந்த கழுகு குஞ்சு. கீழே வந்து மறுபடியும் இந்த ரெக்கையை விரித்து மறுபடியும் தூக்கிக்கிட்டு மேலே போகும். மறுபடியும் போய் விட்டுடும். அப்போ டக்குன்னு அதுக்கிட்ட இருக்க சின்னோண்டு அந்த சிறகை இப்படி அடித்து ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் 4-5 முறை விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்ட மேலே வச்சு குஞ்சு கழுகு கேட்கும், என்னை ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்தின? என்னை சாகடிச்சிருக்கலாம், நீ இல்லைன்னா கூட்டிலே வச்சிருக்கலாம், இப்படி களைச்சி இப்படி பண்ணிட்டியே அப்படின்ன உடனே, நீ என்னுடைய குஞ்சு, என்னை விட பல மடங்கு நீயும் சிறகடித்து பறக்க வேண்டும். ஒரு உண்மையான பாசம் என்பது என்ன தெரியுமா? கேட்குறப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை. சீனாவில் ஒரு பழமொழி உண்டு, மீனை நான் கொடுப்பதில்லை, மீன் பிடிக்கிற கலைகளை நான் கற்றுக் கொடுப்பேன். அப்போ ஏசாமி சொல்கிறாரு, எப்பொழுதும் உன் கூடயே நான் சேஃபாகவே இருந்தேன்னு வச்சுங்களேன், நீ சோம்பேறி ஆகிடுவ, நீ டெவலப் ஆக மாட்ட. தேசத்தில் நட்சத்திரங்களை போல உன்னை பிரகாசிக்க பண்ண வேண்டும், கடற்கரை மணலை போல உன்னை நான் உயர்த்தி காட்ட வேண்டும், சத்துருகளுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்த வேண்டும். உங்கள் கிராமத்தில் நீ தான் நம்பர் 1 என்று உன்னை காட்டணும். அப்படின்னா சில வேளையில் நான் உன்னை காயப்படுத்த வேண்டி இருக்கிறது, கஷ்டப்படுத்த வேண்டி இருக்கிறது, சில வேளையில் உன்னை கண்டுகொள்ளாமல் விட வேண்டி இருக்கிறது. அந்த வார்த்தையை படித்து பாருங்க, 3ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அப்போ பரீட்சை வரும்போது பதறவன் சரியில்லாத ஆள், இன்னும் பலப்படலை. பரீட்சை வரும்பொழுது பதறக்கூடாது, சோதனை வரும்போது பதறக்கூடாது. அப்போ தான் உங்கள் விசுவாசத்தின் வீரியத்தை காட்ட வேண்டும். இன்றைக்கி யாராச்சும் பயந்த நிலையில் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா
நீங்கள் இன்னைக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு தான் இருக்கிறார். ஏதோ இப்போ சூழ்நிலை மாறி இருக்கு, இது எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பரீட்சை. மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 4ஆம் வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாக இராமல் பூரண நிறைவுள்ளவர்களாகவும் இப்படி இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உனக்குள்ளே பொறுமை ரொம்ப அவசியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு காரியம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப அவசியம். வீட்டில் சாப்பாடு செய்யக்கூட பசிக்குது சீக்கிரம் கொடுமா அப்படின்னு பிள்ளைங்க கத்துற பழக்கம்லாம் உண்டு அந்த காலங்களில். அப்போ டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா, சோறு வெந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ரெண்டு கரண்டியை போட்டு பிள்ளைகளுக்கு முன்பசி ஆத்தின தாய்மார்கள் எனக்கு தெரியும். அப்போ அவசரமாக ஒருத்தனுக்கு சாப்பாடு வேணுன்னா கஞ்சி தான் கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். இப்போ அவசரப்படுற கேஸையெல்லாம் காலம்பூரா கஞ்சி குடிச்சிட்டே கர்த்தருக்கு சோத்திரம் சொல்கிற ஆட்கள். ஆனால் கர்த்தருடைய பரீட்சையில் நின்றுட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விருந்து சாலைக்கு உங்களை அழைத்து போவார். பொறுமை ரொம்ப முக்கியம். திருமணமாகிற பிள்ளைகளுக்கும், வீடு கட்டுகிறவர்களுக்கும், ஒரு வண்டி வாகனங்களை வாங்குகிறவர்களுக்கும், ஏதாச்சும் புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணுறவர்களுக்கும் தேவையானது பொறுமை. பதட்டப்படக்கூடாது. சொல்லுங்கள் பார்க்கும். பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டினா டபுக்கு நீங்கள் எதுக்கு கவுந்துருவேன். ஐயோ நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அப்புறம் ஃபீல் பண்ணி புண்ணியம் இல்லை. வாழ்க்கை என்பது கெட்டு போனால் வெட்டருவாம்பாங்க. வாழ்க்கை என்பது கெட்டு போனால் வெட்டருவா. இது செல்ஃபோன் இல்லை, ஒவ்வொரு டைமும் மாடலாக வாங்கிறதுக்கு. வாழ்க்கை இது, அதுவும் விசுவாச வாழ்க்கை. வாழ்க்கை எது? கர்த்தருடைய வாழ்க்கை. பதட்டமில்லாமல் விசுவாசத்தில் கர்த்தர் இருக்கிறார். என்னை என் தகப்பனை விட என் தாயை விட அதிகம் நேசிக்கிறவர் இயேசு. நான் ஒரு ஆர்டிக்கல் ஒரு முறை எழுதினேன், என்னை பெற்றவள் என் தாய், எனக்கு பெயரிட்டது என் ஆண்டவர் இயேசு அப்படி என்றால் என் நம்பிக்கை என் பெற்றோர்கள் மேலே இல்லை, என் நம்பிக்கை என்னை படைத்த கடவுள் மேல் இருக்கிறது. அவர் என்னை அடுத்த எல்லைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். சில வேளைகள் என்னை புடமிடுவார், சில வேளையில் கைவிடுவார். மீண்டும் அந்த இடத்துக்கு கடவுள் என்னை கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ரைட். இப்போ மறுபடியும் யாக்கோபு 1 படித்தோம் இல்லையா? இப்போ யாக்கோபு 2க்கு வந்துடும் வேகமாக. விசுவாசம் என்பது என்ன? வெறும் நம்பிக்கையா அல்லது செயலா? எல்லாரும் யாக்கோபு புத்தகத்தை திருப்பிக்கலாம். விசுவாசம் என்பது வெறும் நம்பிக்கையா அல்லது செயலா அப்படின்னு நம்ம பைபிள் இருக்கிற வார்த்தை 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 313ஆம் பக்கம். விசுவாசம் என்பது நம்பிக்கையா செயலா என்பதை பார்க்க போகிறோம். முதலாம் வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 2:1 சேர்ந்து படிப்போம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. விசுவாசத்தில் என்ன இல்லையா? பட்சபாதம் இல்லை. நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறார் யாக்கோபு, அவர் மகிமையுள்ள கர்த்தர். எல்லாம் வாயினால் அறிக்கை பண்ணுங்களேன். நல்ல வார்த்தைகளை வாயினால் அறிக்கை பண்ணணும். நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பேராம்? மகிமையுள்ள கர்த்தர். மகிமையுள்ள கர்த்தர் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவனை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர், ஒரு காரியத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர், ஒரு காரியத்தை மறுரூபப்படுத்துகிற கர்த்தர், சாதாரண ஒரு மனிதனை சின்னவனை ஆயிரமாக்குகிற கர்த்தர், ஒன்றுமில்லாதவனை உயர்த்தி வைக்கிற கர்த்தர். இப்போ உலர்ந்த எலும்புகளை, உயிரற்றதை, ஒன்றுமில்லாததை, எல்லாம் முடிந்தது, இனி வாய்ப்பு இல்லை, இதுதான் உன் தலை எழுத்துன்னு ஒதுக்கின பிறகு ஒருவனை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அதுக்கு பேர் தான் மகிமையுள்ள கர்த்தர். இந்த மகிமையுள்ள கர்த்தரை, கர்த்தருடைய விசுவாசத்தை நம்ம பற்றி இருக்கணும். ஆனால் அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான்? பட்சபாதமாய் விசுவாசிக்க கூடாது. எல்லாம் சேர்ந்து படிங்க. என் சகோதரரே, மகிமையுள்ள கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நம்ம விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். ஓர வஞ்சனை. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேருக்குள்ள நான் கர்த்தரை முழுசா விசுவாசிக்கிறேன் நம்புறீங்க? பாதி பேர் கையை உயரத்தில் கேட்குறேன், எத்தனை பேர் இயேசு பரிபூர்ணமாக நம்புறீங்க? இப்போ என்கிட்ட விசுவாசம் இருக்குன்னா அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்றால், எனக்கு கடவுள் 2 பெண் பிள்ளைகளை கொடுத்துருக்காருல,
எங்கள் 2 பிள்ளைகளை எப்படி வளர்த்து அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேனோ, அதே போல் இந்த சர்ச்சில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அதுபோல் இருக்க வேண்டும். அப்படி என்று எனக்குள்ளே சிந்தை வர வேண்டும், எனக்குள்ளே ஜெபம் வர வேண்டும், விருப்பம் வர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் எப்படி ஒரு வீட்டை கட்டி இருக்கிறேனோ அதே போல் எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை பேரும், இங்கே இருக்கிற எல்லா ஊழியக்காரனும் அப்படிப்பட்ட வீடுகளை கட்ட வேண்டும். எப்படி நம்ம ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறோமோ, சீர்காழியில் விசாலமான ஒரு இடத்தை வாங்கியிருக்கிறோமோ, அதே போல் எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும், இப்படிப்பட்ட விசாலமான இடங்கள் வாங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எனக்குள்ளே வர வேண்டும். அப்போது நம்மை போல தான் பிறரும், பிறரை போல தான் நாமும். இதில் கத்தரிட்ட ஒரு பட்சபாதம் என்பது இல்லவே இல்லை. இப்போ மகிமையுள்ள கத்தர் விசுவாசத்தை நமக்குள்ளே கொடுத்து விட்டு அந்த விசுவாசம் எப்படி ஆப்ரேட் ஆகணும் விரும்புகிறார் தெரியுமா? ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நான் தயாளம் உள்ள கத்தர். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சதுக்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் எப்படி தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னை விட நல்லா இருக்கக்கூடாது. இதுதான் உலகம். சொல்லுங்கள் வாயை திறந்து. எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஆனால் என்னை விட எல்லாரும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனால் என்னை தாண்டி நல்லா இருக்கக்கூடாது. எல்லாரை விட நான் ஒரு படி கொஞ்சம் உயர்ந்திருக்கணும். இது உலகம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்படி அல்ல, விசுவாசத்தில் பட்சபாதம் இல்லாத கடவுள் நான். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஸ்பிரிட், இந்த கேரக்டர் நமக்குள்ளே வந்துட்டாலே நமக்குள்ளே தெய்வீக குணம் தானாகவே வந்து விட்டது. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, ஒரு ராஜரீக பிரமாணம் சொல்லி 8ஆம் வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிப்போம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பிரமாணத்திலே ஒரு நல்ல ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம். எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து. பிரமாணத்திலே ராஜரீக பிரமாணம்னா அதுக்கு மிஞ்சின பிரமாணம் எதுவுமே இல்லை. அப்போ அந்த பிரமாணத்துக்கு, ராஜரீக பிரமாணத்துக்கு பேர் என்ன? அன்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த முழு பைபிளும் நமக்கு என்ன சொல்லுகிறது? அன்பு. கர்த்தர் என்றால் யாரு? அன்பு. இப்போ நீ உன்மேல் அன்பாய் இருப்பது போலவே பிறன் மேலேயும் அன்பாய் இருந்தால் உனக்குள்ளே ஒரு பிரமாணம் வேலை செய்யும். அது ராஜரீக பிரமாணம். அல்லேலூயா. ராஜநாகம்பாங்க. சிங்கத்திலேயே காட்டுக்கு ராஜா எது? சிங்கம்பாங்க. அப்போ ராஜரீகம் என்பது உயர்ந்த ஒரு மனப்பான்மை. அப்போ பைபிளில் இருக்கிற பிரமாணத்திலே ராஜரீக பிரமாணம் என்ன தெரியுமா? நீ உன்னை நேசிப்பது போலவே, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே பிறனிடத்திலும் மாசு இல்லாமல் அன்பு கூற வேண்டும். இதுதான் ராஜரீக விசுவாச பிரமாணம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ விசுவாசத்தையும் அன்பையும் பிரிக்கவே கூடாது, பிரிக்க முடியாது. அன்பையும் விசுவாசத்தையும் பிரித்து பார்க்கவே முடியாது. நான் கடவுள் மேல் விசுவாசமாக இருக்கிறேன் என்றால் என்ன பொருள்? நான் கடவுள் மேல் அன்பாக இருக்கிறேன் என்று பொருள். நான் கடவுள் மேல் அன்பாக இருக்கிறேன் என்றால் என்ன பொருள்? நான் கடவுளை விசுவாசிக்கிறேன் என்று பொருள். இப்போ கடவுள் மேல் அன்பாக இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கடவுள் மேலே நான் விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்கலாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கும் பொழுது, இந்த பாடலாம் நான் பாடும் பொழுது எங்கள் வீடுகளில் ராகம் போட்டெலாம் பாட மாட்டேன். தனியாக பாடினாலும் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து இயேசுவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கற்பனையாய் பேசுவதில்லை, மனரம்பியமாய் பேசுகிறோம். ஏனென்றால் அவர் கடவுள். இயேசுவை பற்றி ஆராதித்தால் விடுதலையோடு ஆராதிக்கிறோம். ஏன் என்றால் அவர் என்னை வாழ வைத்த கடவுள். அப்போ தெய்வத்தை எப்படி அவர் ராஜரீக பிரமாணம் என்னவா? அவர் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அந்த அன்பு செயல்பட ஆரம்பிச்சிட்டாலே உனக்குள்ளே ராஜரீக பிரமாணம் வேலை செய்கிறது. அப்போ விசுவாசம் என்பது ஒரு அமைதியா செயலா அப்படின்னா, விசுவாசம் என்பது ஒரு செயல். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை எப்படி பைபிள் நமக்கு காண்பிக்க பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே, எல்லாம் சேர்ந்து படிங்க 5ஆம் வசனத்தை. பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐசுவரியவர்களாகவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு பண்ணின
ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? எப்படின்னா, தரித்திரம் பிடிச்சவனை பார்க்குறீங்களா? தரித்திரம் பிடிச்சவன் ஒரு ஆலயத்துக்குள்ள தரித்திரம் பிடிச்சவங்க வராங்க, பணக்காரங்க வராங்க. நான் பாஸ்டர், இப்போ நான் எப்படி பார்க்குறேன், பணம் கொடுக்குற ஆள்கிட்ட கொஞ்சம் நல்லா பழகிறேன், தரித்திரம் முடிச்சவங்ககிட்ட சும்மா 2 ஜெபம் பண்ணி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்றேன். இப்போ என்கிட்ட என்ன ஆவி வேலை செய்ய தெரியுமா? பட்சபாதம் வேலை செய்கிறது. புரியுதா உங்களுக்கு? பட்சபாதம் வேலை செய்கிறது. இப்போ என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னா, இப்போ எல்லாம் சேர்ந்து படிங்க, கேளுங்கள். இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவர்களாகவும், அந்த தரித்திரம் முடிச்சவன் கர்த்தரை விசுவாசிச்சிட்டான் அப்படின்னா அவனை கர்த்தர் எப்படி மாற்றிடுவாராம்? ஐஸ்வர்யவனாய் மாற்றிடுவார். ஐயா, வசனம் புரியுதா? அவனை தரித்திரம் முடிச்சவனேன்னு சொல்லுவோம், மூதேவியன்னு சொல்லுவோம், நீ விளங்க மாட்டோமோ, விடியா மூஞ்சியுமோ, நீ நின்னாலே கலகமேல வரும், நீ சரியில்லாத ஆளாச்ச அப்படின்னு உலகம் அவனை சொல்லும். அவன் சர்ச்சுக்கு வந்துடுவான். ஆனால் இங்கே நம்ம அவனை அரவணைச்சிருவோம். இங்கேயும் அந்த வேலையை காட்டக்கூடாதான். காட்டிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை ஐஸ்வர்யவனாய் மாற்றி விடுவார். நான் சொல்லலை, 5ஆம் வசனம் அப்படி பைபிளில் கர்த்தர் எழுதுகிறார். வானமும் பூமியும் ஒழியும், கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் ஒழியாது. எதுக்காக கர்த்தர் இந்த காலையில் வார்த்தையை பேசுகிறார் தெரியுமா? கிராமங்களுக்கு போகிறீங்க, வீட்டு கூட்டம் நடத்த போகிறீங்க, ஜீவ குழுக்கள் நடத்த போகிறீங்க. தரித்திரமாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான், பணத்துக்கு அலைவான், அழுக்கு துணியை கட்டிக்கிட்டு இருப்பாங்க, வீடு ஓட்டையாக இருக்கும், தரையெல்லாம் பார்த்தா குழி குழியாக இருக்கும், நல்லா இருக்காது. ஐயோ, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, வாங்க நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டோம்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த தரித்திரம் உள்ளவனை கர்த்தர் ஐஸ்வர்யவனமாய் மாற்றி விடுவார். அப்போ மாற்றத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். எல்லாம் வாயால் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பாட்டுங்க, மாற்றத்தை கொடுக்கிறது யார் தான்? கர்த்தர். அதுதான் சொல்லுவாங்க பழமொழி அந்த காலத்தில், சிறு துரும்பு கூட பல்குத்த உதவும்பாங்க. பைபிள் சொல்லுது, அவன் தரித்திரன்னு நினைச்சிடாத, அவன் ஏழைன்னு நினைச்சிடாத, ஒன்னில் நினைச்சிடாத. அவன் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான், அவனையும் கர்த்தர் ஐஸ்வர்யவனாய் மாற்றி விடுவார். வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தின் சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லையா அப்படி என்பார். கையை உயர்த்தி ஆமென். ஒருவன் வருவான், கர்த்தர் மேல அன்பு வைப்பான், ஆண்டவரே என் தரித்திரத்தை மாத்துங்கன்னு ஜெபிப்பான், ஆண்டவர் அவனை கை தூக்கி விட்டுருவார். உலகத்துல கோடிக்கணக்கான மக்களை தூக்குனாரு, அதுல ஒருத்தன் தான் பாஸ்டர் பால். அதை தான் உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க தரித்திர நிலை என்ன, உங்களை மாத்த கர்த்தரால முடியும். இன்னைக்கு நீங்க பார்க்கிற சொந்த பந்தம் ஊர் உலகம் தரித்திரன்னா அவர்களும் இயேசுவை பிடிப்பார்கள், அவர்கள் நிலையையும் கர்த்தர் மாற்றி விடுவார். அப்ப எந்த தரித்திரனையும் பார்த்து நீங்க அற்பமா எண்ணிடாதீங்க, ஓரம் கட்டிடாதீங்க. அவனையும் கர்த்தர் நேசிப்பார், அவனையும் கர்த்தர் கை தூக்கி விட ஆரம்பிப்பார். அப்ப விசுவாசம் என்பது என்ன அப்படி என்றால், அது வெறும் நம்பிக்கை அல்ல, அது ஒரு செயல். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அது இயேசுதான் கடவுள் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். நம்ம சர்ச்சில் ஒரு 30 இடத்துல செல்கோள் நடக்குது. 30 இடத்துலையும் போய் செல்கோள் என்ன நடக்குது அப்படின்னா, விசுவாசத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். விசுவாசத்தை அவங்க செயல்படுத்துறாங்க, நம்பிக்கையை அவங்க அறிக்கை பண்றாங்க. நான் ஜெபம் மட்டுமான்னு கையை வச்சு ஜெபிக்கிறாங்க. அப்ப விசுவாசம் என்பது அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பதில்லை. விசுவாசம் என்பது செயல். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நீங்க ஒருத்தரை நேசிக்கிறீங்க, அந்த நேசத்தை எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க அப்படின்னா, உங்க செயல்ல தான் அதை காட்டணும். இப்போ நம்ம மக்கள் நம்மளை ஈஸியாக ஏமாற்றுவாங்க. புருஷன், பொண்டாட்டி, நண்பர்கள், என்னை பற்றி உனக்கு தெரியல, நான் உன்னை எப்படி நேசிக்கிறது தெரியுமா அப்படின்னு அழுவாங்க. அதெல்லாம் மேட்டர் கிடையாது, அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் உன்னை எப்படி நம்புறேன் தெரியுமா, அதுவும் உண்மை இல்லை. நீ நேசிப்பது உண்மை என்றால், நம்புவது உண்மை என்றால், அதை உன் செயலில் நீ காட்ட வேண்டும். நான் சொல்லலை, பைபிளில் வாக்குத்தத்தம் படி கடைசி வசனம் போட்டு தம்பி, அதில் 20 எத்தனாம் வசனம்? அது 13ஆம் வசனம் படிங்க. 13ஆம் வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம்
ஒரு நாள் நியாயத்திற்கு வரும். நம்ம எல்லாருக்கும் வருமா வராதா? எல்லாரும் இப்படியே இருப்போமா? ஒரு நாளைக்கு மறிச்சிருவோமா? ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு சவப்பெட்டி வரும். அது என்னைக்கு வேணாலும் வரும். இந்த வயசு வரம்பெல்லாம் பார்த்து வராது. யாருக்கு வேணாலும் சவப்பெட்டி வரும். மறிச்ச உடனே நமக்கு அடுத்தது என்ன? நியாய தீர்ப்பு. புரியுதா? நியாய தீர்ப்புல ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டு இருக்கும். ஒண்ணு நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் வந்து நிற்கும். இன்னொன்னு நம்ம செஞ்ச இரக்கங்கள்லாம் வந்து நிற்கும். அப்போ பூமியில மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம செஞ்ச பாவமெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும், மனைவி புருஷனுக்கு தெரியும், ஊர் மக்களுக்கு தெரியும், சபையாருக்கு தெரியும். இதை சொல்லி சொல்லியே நம்மளை முத்திரை குத்திடுவாங்க கடைசி வரைக்கும். நம்ம செய்கிற இரக்கம் யாருக்குமே தெரியாது. அது ஆண்டவர் சொல்றாரு, நீ வலது கையில செய்யும் பொழுது இடது கைக்கு அது தெரியக்கூடாது. நீ எவ்வளவு ஊழியம் செஞ்ச, எவ்வளவு பேருக்கு ஜெபம் பண்ண, எவ்வளவு காணிக்கை கொடுத்த, தசமபாகம் கொடுத்த எல்லாம் தெரியாது. இதெல்லாம் ரகசியமா இருக்கும். நியாய தீர்ப்புல எது முந்திக்குமா? இப்ப படிங்க. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டுமா? ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க எவ்வளவு இந்த பூமியில இரக்கம் பாராட்டினீர்களோ, இரக்கம் என்பது என்ன? 4 பேருக்கு ஜெபிப்பது. இரக்கம் என்பது என்ன? 4 பேருக்கு உதவி செய்வது. இரக்கம் என்பது என்ன? 4 பேருக்கு ரட்சிப்பை சொல்லுவது, 4 பேருக்கு நல்வழி காட்டுவது. எத்தனை பேர் தற்கொலைக்கு நேராய் போய்கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையில முடியாது, என்னால செயல்பட முடியாது, புருஷன் கைவிட்டான், பிள்ளை கைவிட்டுடுச்சு, நான் நம்பினவங்க கைவிட்டாங்க, பல விதத்துல லாஸ் ஆயிட்டேன், இனி என்னால வாழ முடியாது என்று சொல்லி ஜனங்கள் ஒடுங்கிடுவாங்க. போய் அவர்களுக்கு இரக்கம் காண்பித்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்து, ரோட்ல போக்கல பெட்ரோல் இல்லாம வண்டி நின்று சில பைக்கெல்லாம் பக்கத்துல வர ஒருத்தன் லிஃப்ட் கொடுப்பான், காலை வச்சுக்கிட்டே போவான், பார்க்கலாம். போற இடத்துல சில இடங்கள்ல வண்டி பஞ்சர் ஆயிடும், வேற ஒரு காருக்காரன் ஹெல்ப் பண்ணுவான். இதெல்லாம் இந்த பூமியில ஒரு இரக்கம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப சில ஆட்கள் நம்ம வண்டா உண்டா, நம்ம வேலை உண்டாம்பாங்க. அப்படி அல்ல. இந்த பூமியில நாம் காட்டுகிற எல்லா இரக்கங்களுக்கும் நியாய தீர்ப்பில் அது முந்தி வந்து நிற்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப இரக்கம் செய்யுங்க. அப்ப ஜீவக்குழு என்பது என்ன தெரியுமா? இரக்கம் காண்பிக்கிற இடம். வீட்டு ஜெபம் எதுக்கு தெரியுமா? இரக்கம் காண்பிக்கிற இடம். நாங்கள் வீடு விசிட்டிங் போறோம். எதுக்கு போறோம்? தேவனுடைய இரக்கத்தை கொண்டுட்டு போறோம். பயப்படாத, தைரியமாயிரு, விசுவாசமாயிரு. தப்பும் நடந்து உலகத்தில் நடக்கிறது தான். தைரியமாயிரு. மறுபடியும் கர்த்தர் என்ன செய்வாரு? உனக்கு கிருபையை கொடுப்பாரு, இரக்கத்தை கொடுப்பாரு, மீண்டும் உன்னை கை தூக்கி விடுவார். உலகம் என்ன செய்யும் தெரியுமா? சுட்டி காட்டும் அவனை, குத்தி காட்டும் அவனை. நீ பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு தேவை, இதுக்கு மேலேயும் தேவைம்பாங்க. இது உலகம். ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது. அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டுமா? இந்த இரக்கம் எப்ப வெளிப்படும் தெரியுமா? நியாய தீர்ப்பு வரும் பொழுது அந்த இரக்கம் வெளிப்படும். அப்போ இதுக்கு பேர் தான் விசுவாசம் என்பது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற காரியம் அல்ல. விசுவாசம் என்பது என்ன? அது ஒரு செயல். ஆமேன் சொல்லுங்களேன். கடைசியாக அந்த வார்த்தையை படிக்கலாம். அந்த கடைசி வசனத்தை போடுங்க. 14ஆம் வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? எல்லாம் சொல்லுங்களேன். கிரியை இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் ரட்சிக்குமோ? அப்ப விசுவாசம் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல. விசுவாசம் என்பது அது ஒரு செயல். எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து. அது ஒரு செயல். திரும்ப சொல். ஜெபம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு காரியத்துக்கான வாசலை திறந்து விடும். ஆனால் செயல்தான் அதை பரிபூரணப்படுத்தும். அப்ப ஜெபம் மட்டுமே போதாது, கூட செயலும் சேர்ந்து தேவை. கையசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில வீடுகளுக்கெல்லாம் அடிக்கல் நாட்ட போனோம்னா, அடிக்கல் நாட்டிட்டு கத்தர் ஏவுனார்னா கையிலேருந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்டை கொடுப்போம். ஏன் அப்படின்னா அது ஒரு துவக்கம். இது ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப வெறும் ஜெபம் பண்ணிக்கிறேங்கிறது அல்ல, கூட கொஞ்சம் செயலையும் கொஞ்சம் போட வேண்டும். ஆமாவா இல்லையா? இந்த வார்த்தையை படிங்க. ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும். இப்ப எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? கணவன் மேல எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அப்படின்னா உன் செயல்ல காட்டணும். மனைவி மேல எத்தனை பேர் விசுவாசம் இருக்கு? அதை எதுல காட்டணும்? செயல்ல காட்டணும். சபை மேல எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? செயல்ல காட்டணும். நம்ம சபை குடும்பங்கள் மேல எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? செயல்ல காட்டணும். பாஸ்டர் மேல எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? செயல்ல காட்டணும்.
இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தினாரே, எத்தனை பேருக்கு அந்த அன்பு, அந்த ரத்தத்தின் மேல அன்பு இருக்கு? அதை குட் ஃப்ரைடேயோட செயல்ல காட்டணும். ஈஸ்டர் பண்டிகை இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகை என்னால் அதை எப்படி காட்டணும்? விசுவாச கம்முன்னு காட்டுறதில்ல. நம்ம ஒரு ஊமகோட்டா மாதிரி உட்காந்துருக்க பாருங்க. ஆனா அதை கேள்வி விசுவாசம். 19ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, சாத்தான் தான் விசுவாசிக்கிறான். 19 போயிடு தம்பி, 19ஆம் வசனத்தை படிச்சு பாருங்களேன். தேவன் ஒருவர் உண்டு என்று எல்லாம் சேர்ந்து படிங்க. செய்தியை முடிச்சுட்டு, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் நடுங்குதே. பிசாசு தான் கடவுளை நம்புது. யோ தாவீதின் குமாரனே, நீ ஏன் என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படின்னு சாத்தானும் கத்துறான். சாத்தானுக்கும் தெரியும் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஊர் உலகத்துல பேய் பிடிச்சா ஆட்டோவில் கொண்டு வருவாங்க. கேட்டு வரைக்கும் வருது அந்த ஆட்டோ. உள்ள பிடிச்சு 10 பேர் இழுத்தா கூட பேய் வரமாட்டேங்குது. ஏன்? அந்த சாத்தானுக்கு தெரியுது உள்ள யார் இருக்கா? இயேசுனார் இருக்கிறார். சாத்தானும் விசுவாசிக்கிறான் இயேசுவை, நாமளும் விசுவாசிக்கிறேன் இயேசுவை. ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? சாத்தான் விசுவாசிப்பான், மனசுக்குள்ள வச்சுட்டு கம்முன்னு இருப்பான். ஆனா நீங்களும் நானும் விசுவாசிப்போம், செயல்படுத்த ஆரம்பிப்போம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப புரிஞ்சு வச்சுக்கணும் கூடாது. யார் யாரெல்லாம் விசுவாசிச்சு கம்முன்னு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு 19ஆம் வசனம் போட்டிருக்குது. நீயும் விசுவாசிக்கிறாய், சாத்தானும் விசுவாசிக்கிறான். ஆனா 14ஆம் வசனத்துல உன் விசுவாசத்தை நீ செயலிலே காட்டு. நீ நேசிக்கிற ஒருவனுக்கு உன் செயலிலே உன்னை காண்பிக்க வேண்டும். கடைசி வசனம் படிச்சு பாருங்களேன். விசுவாச செயல் யாருக்கு இல்லையோ அவங்க செத்து போன பிணத்துக்கு சமம். எல்லாம் சேர்ந்து படிங்க. 20ஆம் வசனம் சேர்ந்து படிங்க எல்லாரும். வீணான மனுஷனே, எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். படைச்சவர் சொல்றாருங்க. ஒரு முறை மக்களை படைச்சிட்டு எல்லாம் குறும்பு பண்ண உடனே ஆண்டவர் சொன்னார், நோவா காலத்துல இந்த மனிதர்களை படைத்ததுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம முரட்டுத்தனமா இருந்திருப்போம், கீழ்ப்படிய மாட்டோம். எந்த செயலுமே, எந்த ஆக்டிவிட்டிஸுமே நம்ம கிட்ட இருந்திருக்காது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வீணான மனுஷனே, எல்லாம் சொல்லுங்களேன். அவர் தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆனா வீணான மனுஷனேனா திட்டல, செயல்படாத மனுஷனேன்னு அர்த்தம். அது சரியான மொழிபெயர்ப்பு. நீ செயல்படாத மனுஷனே, எந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லாத மனுஷனே, புண்ணியம் இல்லாத மனுஷனே, புரோஜனம் இல்லாத மனுஷனே அப்படின்னு அர்த்தம். நீங்க தமிழ்ல ஒரே ஒரு கால் மாற்றா கூட அது அர்த்தம் மாறிடும். ஆங்கில பைபிள் அதுக்கு சரியா இருக்குது. ஆக்டிவிட்டிஸ் இல்லாத மனுஷன், செயல்திறன் இல்லாத மனுஷனேன்னு அர்த்தம். அது வீணான மனுஷனாக்க நம்ம சபிக்கிறது இல்லை. நான் மனுஷன், என்னால ஒரு செயலும் இல்லை. ஆனா மைக்க பிடிச்சா இயேசுவை விசுவாசிக்கிறேன் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு பேசுற. உன்னை சுத்தி எத்தனை ஏழைகள் இருக்கிறான், உன்னை சுத்தி எத்தனை காயப்பட்டவன் இருக்கிறான், உன்னை சுத்தி எத்தனை அசுத்தாவி பிடிச்சவன் இருக்கிறான், உன்னை சுத்தி எவ்வளவு நெருக்கடியில வேதனையில அன்பு இல்லாதவன் இருக்கிறான். ஆனா உனக்குள்ள எல்லாம் நான் வச்சிருக்கிறேன்ல, வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? வீணான மனுஷனே. இப்ப படிங்க சேர்ந்து. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்றால் நீ செயல்படு, இல்லாவிட்டால் நீ பிணம், செத்தவனுக்கு சமம். இப்ப எத்தனை பேர் விசுவாச செயல்படுவீங்க? இந்த பக்கம் சொல்லுங்க, எத்தனை பேர் செயல்படுவீங்க? விசுவாசத்துல செயல் உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம ஒரு பிணம், டெட் பாடி. நம்ம டெட் பாடி. உன்னை நேசிக்கிறவனுக்கு உன் நேசத்தை எப்படி நீ வெளிப்படுத்துவாய்? இயேசுவை நீ நேசிக்கிறாய். அப்ப குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் 3 நாள் நம்ம எல்லாம் எங்க நிக்கணும்? ஆலயத்தில் நிக்கணும். அது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? என் இயேசு சிலுவையை சுமந்த நாள் நான் ஆலயத்தில் இருப்பேன். யார் பார்க்கிறார்? என் இரட்சகர் என்னை பார்க்கிறார். அடுத்த நாள் ஈஸ்டர் பண்டிகை. என் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து உலகத்தையே அசத்த நாள் அது. நான் ஆலயத்தில் நிற்பேன், சும்மா இல்லை. முத நாளே கூட்டி தொடச்சி சர்ச்சை ரெடி பண்ணுவான். அன்னைக்கு காணிக்க கவரோட வருவான். அன்னைக்கு என் செயலை நான் காட்டுவேன். நீ ஏன் தெரியுமா? நீ அப்படியே
செயல்படாம கடக்கிற அப்படின்னாலே நீ செயல்படுகிறாய் என்பதற்கு அடையாளம் காலையிலே கர்த்தரை பார்த்து அவருக்கு ஒரு குட் மார்னிங் போட்டுடணும், அவ்வளவுதான். ஜெபம்ங்கிறது பெரிய மூட்டையை தூக்கி வைக்கிறது இல்லை. காலைல ஏஞ்சி பென்னிகின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, பென்னிகின்ங்கிற தேவ மனுஷன் காலைல ஏஞ்ச உடனே ஆண்டவரை பார்த்து குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் மாறான். அந்த புஸ்தகத்தை படிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க பாஸ்டமாக குட் மார்னிங் போறோன்னா இல்லையோ, முதல்ல குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். அவங்களும் காலையில் ஒரு குட் மார்னிங் போட்டுருவேன். குட் மார்னிங் கர்த்தருக்கு குட் மார்னிங் போட்டால் கிருபை கிடைக்கும், இவங்களுக்கு குட் மார்னிங் போட்டால் கஞ்சி கிடைக்கும். ரெண்டு பேருக்கும் குட் மார்னிங் போட்டால் அன்னைக்கு நம்ம நிம்மதி கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் நம்ம இதான் செயல். ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ சண்டை வம்பு மனஸ்தாபம் எவ்வளோ இருந்தாலும் குட் மார்னிங் போடுறவங்களுக்கு குட் மார்னிங் போட்டுடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இது ஒரு செயல். அப்படி முன்னு இருந்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, அது நீ பிணத்திற்கு சமம். செத்த பணம் செயல்படாது, நீ உயிருள்ள ஜனம். உன் விசுவாசத்தை காண்பி. பைபிளை புரட்டி ஒரு முதல் படிச்சிடறோம், அது ஒரு செயல். ஓய்வு நாளில் மரணத்தை தவிர எந்த சங்கதியாக இருந்தாலும் ஓய்வு நாளை நான் விட மாட்டேன். சபையில பொருத்தனையா நான் முதல்ல செலுத்துவேன். தசம பாகமா என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுப்பேனோ கொடுக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பார். அப்ப கர்த்தர் சொல்ற, நீ செயல்படுத்தி பாருங்கிறார். சோதித்து பாரு என்ன பொருள்? நீ தசம பாகத்தை சரியா கொடுத்து நீ சோதித்து பார் என்னங்கிறார். அப்போ உன் செயல் அங்கே வர வேண்டும். அப்போ 3 நாள் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் பண்டிகை வருகிறது, ஊரெல்லாம் ஜீவ கூட நடக்கிறது. நீ எங்கே போய் எங்கே நின்றாலும் நீ உயிருள்ள ஒரு மனிதனாக செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? விசுவாசம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாலே வாக்கு தத்தம் நிறைவேற ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் நம்ம சபைக்கு நல்ல வாக்கு தத்தம், இயர் ஆஃப் கிரீன் சிக்னல். மலைகளின் ஆசீர்வாதம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப குண்டுகளின் ஆசீர்வாதம் வரும், மரங்களின் ஆசீர்வாதம் வரும், கொடிகளின் ஆசீர்வாதம் வரும், செடிகளின் ஆசீர்வாதம் வரும், ஆறுகளின் ஆசீர்வாதம் வரும், ஏரிகளின் ஆசீர்வாதம் வரும், ஊற்றுகளின் ஆசீர்வாதம் வரும். ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும். ஏன் நிக்கலாமா? செயல்பட வேண்டும். சபை செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா சபை 1000 மாறிடும். குடும்பம் செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா குடும்பத்தில் விசுவாசம் செயல்பட ஆரம்பிச்சிடும். நான் சொல்றேன், நம்ம ஊரில் எல்லா தரித்திரம் முடிச்சவனும் சபைக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிருவான். நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? எப்படி தெரியும்? நையாண்டி காட்டுவாங்க. பாத்தியா ஆளப்பாரு, இதெல்லாம் எப்படி கடந்தது, இது ஊடு வாசலை பாரு, இது மூஞ்சப்பாரு பல்லப்பாரு, நீங்க கோயிலுக்கு போய் இப்ப எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். 4 பேர் நம்மள ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு 10 பேர் பொறாமப்படணும், ஒரு 4 பேர் பரியாசம் பண்ணணும், 10 பேர் பொறாம பிடிக்காம நம்மளை உரசணும். அப்பதான் உன்னோடு கர்த்தர் இருக்கிறதை நீ ஊர்ஜிதப்படுத்த முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து. ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை விசுவாசம், அதுதான் அடித்தளம். நீ எப்பொழுதுமே இயேசுவை மட்டும் குறைச்சு நம்பிடாத. இப்ப நீங்க கொடிய வியாதியில இருக்கலாம், பண தேவையில இருக்கலாம், ஒரு பெரிய சங்கடம், இது நடக்குமா நடக்காதுன்னு தெரியலையே, பல கஷ்டத்துல நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க எதை மிஸ் பண்ணிடக்கூடாது. என் மீட்பர் ஒருவர் இருக்கிறார், என் இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிற. திருச்சபையே, தரித்திரமா இருக்கலாம் இன்னைக்கு. நீங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஒரு ஏகலமா, இந்த பிள்ளையப்பா நல்ல ட்ரெஸ் இல்லை, வீடு இல்லை, ரொம்ப குறைச்சி பேசுறாங்கல்ல. பைபிள் சொல்லுகிறது, அவன் என்னை விசுவாசிப்பான், அவன் என்னை விசுவாசிப்பான், நான் அவனை ஐஸ்வர்யவனாக மாற்றுவேன். இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க, பொருளாதார நஷ்டம், நீங்க கவலைப்படுறீங்க, குடும்பத்தில் அன்பு இல்லாத நிலை. கர்த்தரை விசுவாசியுங்கள். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்கள் விசுவாசத்தை கிராமங்களுக்கு போய் அதை பிரகடனப்படுத்துங்கள். அன்பை பிரகடனப்படுத்துங்கள், விசுவாசத்தை பிரகடனப்படுத்துங்கள். இயேசுதான் கடவுள் என்று பிரகடனப்படுத்துங்கள். உயிரோட்டம் உள்ள விசுவாசிகளாயிருங்கள், உயிரோட்டம் உள்ள விசுவாசிகளாயிருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.